தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த முறை வந்து ராய்பரேலியில் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். பிரதமர் மோடி அவர்கள் வந்து விமர்சித்திருந்தார்கள். அதாவது அமைதியை இல்லாமல் வந்து அவர் ராய்பரேலி நிற்கிறார் என்பது. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பயம் என்பதே இல்லை. தோற்று போகும் என்ற பயத்தில் தான் வந்து மோடி அரசும் சரி, மோடி அவர்களும் சரி, அவர்களுடைய பேச்சுகளும் அவருடைய நிலைப்பாடு மாறிக்கொண்டே வருகிறது. ஏன்னா 400 சீட்டுகள் என்று சொல்லி பட்சத்தில் வந்து இப்பொழுது வந்து அவர்கள் வந்து ஆட்சியை அமைப்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. ஒரு மக்களிடம் வந்து ஒரு வெறுப்பை கொண்டு வருவதற்கும் ஒரு பிரிவினை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து மக்களுக்காக போராடும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாடில் இருந்து மட்டும் இல்ல இப்பொழுது ராய்பரேலியும் பண்ணியிருக்காங்க. ராய்பரேலி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அது காங்கிரசின் கோட்டையாக இருந்தது. காந்தி ஃபேமிலி எல்லாருமே இருந்துக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவர் மாபெரும் வெற்றி அடைவார். தமிழகத்துல வந்து பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் வந்து போட்டியிட்டாங்க. இருந்தாலும் தமிழகத்தோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மாண்பு முதலமைச்சர் 40க்கு 40 நல்லது என்ற பாண்டிச்சேரி உட்பட வந்து 40 தொகுதிகளும் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து கைப்பற்றியுள்ளது. ஏன்னா வந்து பிரதமர் அவர்கள் வந்து தொடர்ந்து 4 முறை 5 முறை வந்து தமிழகத்தில் வந்தாலும் சரி அது வந்து வாக்குகளாக வெற்றி வாய்ப்பாளர்களாக மாறாது என்பது வந்து இந்த தேர்தல் வந்து அவர்கள் உணர்த்தும் என்று அரசியல் தாண்டி மீண்டும் கோட் படம் ஷூட்டிங் அதிகமாக முடிஞ்சது. அண்ணன் நெல்லிப்பா அவர்களுக்கும் விஜயண்ணனுக்கும் இந்த வாழ்த்துக்களை நான் சொல்கிறோம். நம்ம வந்து இந்த தேர்தல் இதுல இருந்தாலும் இந்த படக்க நடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அது இருக்கிறது. கண்டிப்பா வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா சொல்லுவேன். கிரிக்கெட் படம் நடக்க போற அந்த T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடராஜன் நிறைய பேர் விளையாட்டை வந்து நம்ம வந்து டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஐபிஎல் சரி இதெல்லாம் வந்து நிறைய டேலண்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ செலக்டர்ஸ் வந்து அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. மீண்டும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சனுக்கு வந்து பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து அவங்க வந்து முயற்சி செய்துட்டே இருக்கணும்.